கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூசூரியஸ் யுவராஜ். இது உங்கள் சேனல் மக்களை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய அடுத்த படத்திற்கு ரூபாய் 60 கோடி சம்பளம் வாங்க உள்ளதாக தகவல் லீக் ஆகிருக்குங்க. இந்த தகவல் டைரக்டர் தயாரிப்பாளர் நிறுவனம் மௌனமாக இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் சின்ன நியூஸ் கூட இதை பற்றி வெளியே வரலங்க. ஆனால் இது திரைப்பட வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறிட்டுருக்கு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் நியூஸ். ரெண்டாவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் திரு வருண் சக்கரவர்த்தி அவருடைய 2020 அவர் இருக்கிற ஃபார்முக்கு ஸ்பின் பவுலிங்க்கு விக்கெட்டுகள் எந்த பக்கம் இருந்து வருதுன்றதே சொல்ல முடிய மாட்டேங்குது. மனுஷன் அந்த விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார். அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் அப்படியே விக்கெட்டு தான். அவருடைய பாட்சா 2020 உலகக்கோப்பையை இந்தியா வாங்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகம். அவரோட ஸ்பின் பவுலிங் இதில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குங்க. ஏன்னா தலைவர் சொன்னாலும் சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம விஜய் அவங்களுடைய ஃபேன் தான். மிகப்பெரிய அளவில் இது ஒரு பேசு பொருளாக போயிட்டுருக்கு. மூணாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நிமிஷம், எனக்கே அது மறந்துருச்சு. தமிழகத்தில் இன்றைக்கி பல இடங்களில் ஹிந்திக்காரங்க எல்லாருமே, ஹிந்தி பேசுபவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பல பக்கம் வேலைக்கு லீவ் சொல்லிட்டு ஹோலி செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்குங்க. நம்ம துபாயிலேருந்து எல்லாருமே வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சில ஃப்ளைட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதனால் மக்கள்லாம் வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் இணைந்திருங்க. இது போன்ற மிகப்பெரிய சுவாரஸ்யமான அப்டேட்ஸுக்காக காத்துட்ருங்க. நான் உங்கள் யுவராஜ். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.